ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஹேமர் கேண்டில் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த ஹேமர் கேண்டில் எந்த இடத்துல வந்தா வேலிடா இருக்கும், எதனால இந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆகுதுங்கிறத ஒரு சின்ன டிராயிங் மூலியமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் சில டிராயிங் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ஃபர்ஸ்ட் டிராயிங்ல பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஓகேவா? ஸோ சப்போர்ட் ஜோன் இங்கே இருக்கு. ஸோ சேம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெசிடென்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட்ல கரெக்டாக இந்த பிளேஸ்ல பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் ஜோனை டச் பண்ணியிருக்கு. சப்போர்ட் ஜோனை டச் பண்ணதும் இல்லாமல் உங்களுக்கு ஹேமர் கேண்டிலுமே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கேண்டில் வர்றது முக்கியம் இல்லை, கேண்டில் எந்த பிளேஸ்ல வருதுங்கிறது தான் முக்கியம். இப்போ நமக்கு சப்போர்ட் ஜோன் டச் பண்ணி சப்போர்ட் ஜோன்ல நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒன்ஸ் அந்த ஹேமர் கேண்டில் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஹேமர் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், ப்ரீவியஸ் ஒரு ஹை இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் டார்கெட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 1:2 டார்கெட் வைக்கலாம். ஸோ ஹேமர் இந்த கேண்டில் வரது முக்கியம் இல்லை, கேண்டில் வர பிளேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஹை அண்ட் லோ இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிபனாச்சி ட்ரா பண்றோம். ஸோ ஃபிபனாச்சில கரெக்டா இந்த இடத்துல நமக்கு 0.618 டச் பண்ணி ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு 0.5 வந்து 0.618 வந்து டேப் பண்ணிருச்சு, ஹேமர் கேண்டிலுமே கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஹேமர் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் ஹேமர் கேண்டில் கீழே வைக்கிறீங்க, டார்கெட்டை இதுக்கு முன்னாடி வந்து ஹைல வைக்கிறீங்க, இல்லைன்னா 1:2 வைக்கிறீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக். இப்போ அந்த ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்டர் பிளாக், எஃப்இஜி இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்கல்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டிலுமே ஃபார்ம் ஆயிருக்குன்னா நீங்க அந்த இடத்துல இருந்து லாங் பொசிஷன் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அங்கே லாங் பொசிஷன் எடுக்கிறீங்க, ஹேமர் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, ப்ரீவியஸ் ஹைல உங்களோட டார்கெட் வைக்கிறீங்க. ஸோ அவ்வளவுதான். கேண்டில் வரது முக்கியம் இல்லை, கேண்டில் வர பிளேஸ் முக்கியம். அதே மாதிரி தான் ஆர்டர் பிளாக்குமே.